guys, so லாஸ்டா ஒரே ஒரு சாங் தான் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா winners யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். So லாஸ்ட் சாங் பார்க்கலாமா? பார்க்கலாம். Okay guys, so last song, The Angry Birds, புகழ் and அகிலா. Okay, audience and young couples, காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. லிப்சிங் டான்ஸ்னு ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தீங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்களுக்குள்ள இந்த திறமைய சரியா எக்ஸிஸ்ட் பண்ணிருந்தீங்க. சோ முதல்ல உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். சோ இந்த போட்டியில யார் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? Okay guys, I will give some clues. You guys try to find out who's the winner. Okay. எந்த ஒரு கியூட்டான கப்பல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அதிகமான அப்ளோஸ் வாங்கிருக்காங்களோ அவங்க தான் இந்த 4th ரவுண்டோட வின்னர். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் அவங்களேதான் புரட்சி தலைவர் வெற்றி அண்ட் கண்ணெடுத்து பைங்கிலி மலர்விழி. சூப்பர் மலரு. ஹை ஃபை. So Vetri and Malak, please come to the stage. ஓ கலக்கிட்டீங்க மாமா. Thank you. சூப்பர் மலரு. Thank you. Please give a great applause to Malarveri and Vetri. இப்ப இந்த போட்டியில அடுத்த இடத்தை யார் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். Second place goes to Anthony and Nancy. Please வாங்க. Third placeல இருக்கிறது புகழ் and அகிலா. வாங்க. சோ இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா புள்ளிகளின் அடிப்படையில 3வது இடத்துல இருந்து வெற்றி and மலர் 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. சோ ஸ்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கார்த்திக் and ரீனா. சோ இவ்வளவு நேரம் எல்லாரும் தனித்தனியா டான்ஸ் ஆடுனீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆடலாமா? சோ ப்ளீஸ் ப்ளே தி சாங். ஏன் இந்திரா அத்தை, உன் பிள்ளைங்க அங்க போனதுல இருந்து ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி பேசல. போன அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணி பேசினதோட சரி, அவ்வளவுதான். ஆமா அத்தை. பிஸியா இருக்காங்க போல இருக்கு. ஏ தேனே, அப்பதா முதல்ல உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுடி. அப்படி என்னதான் பண்றாளுன்னு கேட்போம். போடு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுடி. கொண்டா, நான் பேசுறேன். என்னடி இது இப்படி குளுதுங்க? ஹை அம்மாதான். ஹலோ ஹலோ மலரே, சொல்லுங்க அப்பதா. அகிலா எங்கடி? இதோ பக்கத்துல தான் இருக்கா. இருங்க ஸ்பீக்கர்ல போடுறேன். ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? அப்பதா, இங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல நாங்க கலந்துட்டு இருக்கோம். அகிலாவும் புகழும் ஜெயிக்க போறாங்களா இல்ல நானும் அவரும் ஜெயிக்க போறோமான்னு தெரியல. ஏய்,
இதுல என்னடி சந்தேகம்? நீயும் வெற்றி மாப்பிள்ளையும் தான் ஜெயிப்பீங்க. அகிலாவும் புகழும் இப்பதாண்டி கல்யாணம் முடிச்சவங்க. அவங்க தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் நிறைய இருக்கு. அதனால நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நிஜமாவா அப்பதா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நீயும் மாப்பிள்ளையும் தான் ஜெயிச்சு அந்த பட்டத்தை வாங்க போறீங்க. கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பதா. நாங்களோ அவங்களோ யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான். அதெல்லாம் இருக்கட்டும். நீ என் கூட போன்ல பேசி எத்தனை நாள் ஆகுது? போன் அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆளையும் காணோம் பேரையும் காணோம். ஐயோ அப்பதா, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத. இங்க சிக்னல் இல்ல தெரியுமா, அதான் உங்களுக்கு போன் பண்ண முடியல. ஆமா தானடி? ஆமா அப்பதா. ஏய் 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 இந்த கதையெல்லாம் போய் வேற யாருகிட்டயாவது சொல்லுங்க. ஏண்டி போகும்போது மட்டும் அப்பத்தா ஐடியா கொடுன்னு கேட்டீங்க. இப்போ உங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அப்பத்தா மறந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்பதா. அது வந்து என்ன அப்படி இல்ல அப்பத்தா? ஏய் நான் சொல்றேன்டி, புருஷமார பார்த்த உடனே பிறந்த வீடு மறந்து போச்சு. அதாண்டி எனக்கு ஒரு போன் கூட பண்ணாம இருந்திருக்கீங்க. என்ன நான் சொன்னது சரிதானே? என்ன அப்பதா இப்படி சொல்றீங்க? நாங்க போய் உங்களை மறப்போமா? ஏய் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கடி, உங்களுக்கு வீட்டு நினைப்பு வந்துச்சு? பாரு. ஏய் நீங்க அமைதியா இருக்கிறதுல தெரியுதுடி, எங்க நினைப்பு துளி கூட உங்களுக்கு வரலன்னு. புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிற எந்த பொம்பளைக்கிடி பிறந்து விட்டு நினைப்பு வந்திருக்கு? புருஷன் கூட சந்தோஷமா இல்லாத பொம்பளைங்க தான் பிறந்த வீட்டை பத்தி நினைப்பாங்க. எவ ஒருத்தி புருஷன் கூட சந்தோஷமா இருக்காளோ அவளுக்கு பிறந்த வீட்டு நினைப்பே வராதுடி. அதை தாண்டி இப்ப நீங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறது என் மனசு நிறைஞ்சு இருக்குடி. நீங்க இப்படி காலம் முழுக்க என்ன மறந்துட்டு இருந்தா கூட நான் சந்தோஷம் தாண்டி படுவேன். இந்த கிழமைய நினைக்கலன்னு வருத்தப்பட மாட்டேன்டி. அப்படிலாம் சொல்லாத அப்பதா. ஏய் உங்க வயசை தாண்டி நானும் வந்திருக்கேன். நான் என் புருஷன் கூட சந்தோஷமா இருந்த காலகட்டத்துல எங்க அப்பனை ஆத்தானை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டு என் புருஷன் தான் முக்கியம்னு சொன்னவன் நானும் அந்த வாழ்க்கையை கடந்து தாண்டி வந்திருக்கேன். அதனால நீங்களும் பிறந்து விட்ட மறந்துட்டு உங்க வாழ்க்கையே உங்க புருஷன் தான் நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா அதை விட இந்த அப்பத்தாவுக்கு சந்தோஷம் வேற என்னடி இருக்கு? நான் மனசார சொல்றேன்டி, நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவு தாண்டி ஆசை. நான் தான் தேவையில்லாம பேசி பிள்ளைங்களை அழ வச்சிட்டு இருக்கேன். அப்பதா, அக்காங்க வேணா பிறந்த வீட்டை மறக்கலாம், ஆனா நான்லாம் மறக்க மாட்டேன். ஏய் போடி போக்கத்தை விட. இன்னைக்கு நீ இங்க இருக்கிறதுனால இப்படி பேசுற. நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்க, அப்போ நீ எங்களையெல்லாம் பார்த்து யாருன்னு பேசுவி என்னமோ யாருக்கு தெரியும்? இல்ல அப்பதா, நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். சரிதா சரி, நீ கேட்கவே மாட்ட. சந்தோஷம்தான். மலரே அகிலா இங்க பாரு, 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. என்ன அப்பத்தா போன வைக்கிறேன். என்ன? சரிங்க அப்பதா. சரி இந்தா போனை கட் பண்ணு. இந்த அப்பதாக்கு நம்ம மேல பாசம் ஜாஸ்தி. நம்ம நாளைக்கு போலாம் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்க. ஓகேவா? ஓகே. இந்த மலர், இந்த ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? இந்த குளிர்லையா?
குளிரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிடு. உனக்கு ஒத்து எனக்கு வேணாம். ஓடி, நானே சாப்பிட்டுக்கிறேன். டேய் அண்ணே உடனே ரொம்ப அழகாக கெஞ்சிட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட. என்னைக்குதான் இந்த வம்பு சண்டையை நிப்பாட்ட போறீங்களோ? முதல்ல அங்க சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். முதல் நீ நிறுத்துறே. நான் ஏன் நிப்பாட்டணும்? முதல்ல நீ ஸ்டாப் பண்ணு, அப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன். நீ ஸ்டாப் பண்ணு. சரியா? நீ ஸ்டாப் பண்ணு. கம்முன்னு இரு. நீ ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டேன். நீ ஸ்டாப் பண்ணு. சும்மா இரு. நீ ஸ்டாப் பண்ணடா. டேய் 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 இதை வச்சு ஒரு சண்டை வேணாம்டா. ப்ளீஸ் விடுங்க. ரெண்டு பேரும் எப்ப பாரு அடிச்சுக்க வேண்டியது. ஆனா போட்டின்னு வந்துட்டா எவ்வளவு ஒற்றுமை. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆனீங்க தெரியுமா? யாராச்சும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கன்னு சொன்னா நம்புவாங்களா? வாய்ப்பே இல்ல. உண்மை சொல்லணும்னா போட்டிலெல்லாம் நல்ல ஸ்பிரிட்டோட கலந்துக்கிறீங்க. செம்மையா இருக்கு. அதனால தான் இப்ப நீங்களும் மார்க்ல லீடிங்ல இருக்கீங்க. டேய், மார்க் லீடிங்ல இருந்தா பெஸ்ட் கப்புள்னு ஆயிருமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. என்னைக்குமே நீங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் கப்புள். நீங்க தான் பெஸ்ட் கப்பிள். நீங்க தான் பெஸ்ட் கப்பிள். மொத்தத்துல பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். அப்படி பார்த்தா அழகுல பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். பொறுமையில பெஸ்ட் கப்புள் நீங்க தான். காம்படிஷன் ஸ்பிரிட்ல பெஸ்ட் கப்பல் நீங்க தான். பண்பான பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். அதிரடியான பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். அழகான அன்பு இருக்கிற பெஸ்ட் கப்புள் நீங்க தான். ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் விட்டா இது அதிரடியான புலி, ஆவேசமான புலி, அடங்காத புலி, அப்படி இப்படின்னு 1/2 மணி நேரத்துக்கு பேசுவீங்க. ரெண்டு பேருமே பெஸ்ட் கப்பல் தான். தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்க. இல்லாட்டி காதல இருந்து ரத்தம் வந்துடும். அண்ணி, இன்னைக்கு வெற்றி எம்ஜிஆர் மாதிரி இருந்தானான்னு கேட்டா எனக்கு தெரியல. சத்தியமா சரோஜா தேவி கேட்டப்ல நீங்க அமேசிங்கா இருந்தீங்க. உங்களுக்கு அந்த கேட்டப் பொருத்தமா இருந்துச்சு. ஆமா மலரு, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அழகா இருந்த. தேங்க்ஸ் டி. மாமா, நாளைக்கு என்ன போட்டி? தெரியலையே. அதத்தான் ஒரு சர்ப்ரைஸான கேம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ்ல விட்டுட்டாங்க. எல்லாரும் வித்தியாசமான போட்டி அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு அட்வென்ச்சருக்கு நம்ம எல்லாரும் தயாராக வேண்டியதுதான். ஹாய் ஹலோ வெல்கம் கப்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019ஓட 5th ரவுண்ட்ல இருக்கோம். இந்த போட்டிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா போட்டிகளும் ஒவ்வொரு விதமாவும் வித்தியாசமாவும் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த போட்டியும் வித்தியாசமா இருக்க போகுது. அண்ட் இந்த போட்டியில இருக்கிற இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, மற்ற போட்டி மாதிரி இந்த போட்டி ரெசார்ட்குள்ள நடக்க போறது கிடையாது. ரெசார்ட்டுக்கு வெளியே தான் நடக்க போகுது. ரெசார்ட்டுக்கு வெளியே வா? என்ன கப்பல்ஸ், அப்படி என்ன போட்டி அது? எங்க நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? ஓகே காய்ஸ், இங்க இருந்து நாங்க உங்களை கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறோம். அங்க போனதும் இது என்ன போட்டி, இதோட விதிமுறைகள் என்னன்னு நான் சொல்ல போறேன். சோ போலாமா? சோ கப்பல்ஸ் எல்லாரும் முன்னாடி வந்துருங்க.
லேடிஸோட கண்ணை கட்டி விட்டுருங்க. அண்ட் அந்த வண்டியில அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. நம்ம கேம் குள்ள போலாமா? ஐயோ இது என்ன கேம்னு தெரியலையே. கண்ணை வேற கட்டி கூட்டிட்டு போறாங்க. மாமா ஆ என்ன மலர்? ஒன்றும் இல்லை ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆ சரி சரி. ரொம்ப பயப்படுற போல இருக்கே. சார் ஆ கையை பிடிச்சிக்கோங்க, பார்த்து இறங்குங்க. பார்த்து வாங்க. சுவாதி, சொல்லுங்க சார். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வந்தாச்சு சார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பார்த்து வாங்க. ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இல்ல 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 இல்ல, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஓ நான் இங்கதான் உங்களை விட்டுட்டு போக போறேன்.